வணக்கம். இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் மாநில சுயாட்சி தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் புதிய குழு ஒன்றை அமைத்திருக்கிறார். தமிழக அரசியலிலும் மாநில சுயாட்சி விவகாரத்திலும் குழு அமைப்பது என்பது புதிதல்ல. ஏற்கனவே ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு போன்றவை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னணி குறித்து பார்க்கலாம். அதிகாரங்களை கேள்விக்குள்ளாக்கும் ஒற்றையாட்சி முறைக்கு மாற்றாக அதிகாரத்தை பரவலாக்கும் கூட்டாட்சி முறை நோக்கி நாட்டின் சிந்தனையை திருப்புவதே மாநில சுயாட்சி தீர்மானம். அரசு வழங்கியது. இந்த விஷயத்தில் அடுத்த பெரும் முன்னெடுப்பாக 1983 அன்றைய தமிழக முதல்வர் எம்ஜிஆர் பின்னின்று முன்னெடுத்த தென்னக மாநில முதல்வர்கள் மாநாடு அமைந்தது. பெங்களூரில் நடந்த இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முதல்வர் எம்ஜிஆர், ஆந்திர முதல்வர் என்டிஆர், புதுவை முதல்வர் டி ராமச்சந்திரன், கர்நாடக முதல்வர் ராமகிருஷ்ண ஹெக்டே ஆகியோர் பங்கேற்றனர். கேரள முதல்வராக அன்றிருந்த கருணாகரன் காங்கிரஸ் தலைமை கொடுத்த சமிஞையினால் இந்த மாநாட்டில் செலுத்தின. இந்த முன்னெடுப்புகளின் தொடர்ச்சியாகவே முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள மாநில சுயாட்சிக்கான குழு அமைப்பை பார்க்க வேண்டும். அந்த வகையில் தமிழகத்தின் மாநில சுயாட்சி முன்னெடுப்புகள் என்றென்றும் கூட்டாட்சிக்கான வலுவான மாநில உரிமைகள் தொடர்பான குழுவை அமைத்திருப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் சட்டமன்றத்தில் அறிவித்தார். இந்த குழுவின் தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள் யார், அவர்களின் பின்னணியும் பணிகளும் என்ன என்பதை பார்க்கலாம்.
இறையியலில் பாவம் என்று கருதப்படுவது சட்டத்திலும் செல்லுபடியாகாது. 2017 முத்தலாக் வழக்குக்கான தன்னுடைய தீர்ப்பில் நீதியரசர் குரியன் ஜோசப்பின் இந்த சொற்கள் அவர் பிரதிநிதித்துவப்படுத்திய சிந்தனை போக்கையும் அவர் நீதித்துறைக்கு ஆற்றிய பங்களிப்பையும் பிரதிபலிக்கின்றன. 2013 முதல் 2018 வரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஜோசப் 1000க்கும் மேற்பட்ட தீர்ப்புகளை வழங்கியுள்ளார். நீதித்துறை நியமனங்கள், மரண தண்டனை, பட்டியல் சாதி, பட்டியல் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு உள்ளிட்ட முக்கிய வழக்குகளில் அவர் தீர்ப்பளித்துள்ளார். உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் மத்திய அரசின் தலையீட்டுக்கு வழிவகுக்கும் நீதித்துறை நியமன ஆணையத்தை ரத்து செய்வதில் முக்கிய பங்கு வகித்தார். நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான கொலீஜியம் அமைப்பில் சீர்திருத்தங்களை முன்மொழிந்தார். 1953 கேரளாவில் பிறந்த ஜோசப் சட்டத்துறையில் படிப்படியாக உயர்ந்து இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியானார். அதன் பிறகு உச்ச நீதிமன்ற நீதிபதியானார். இன்று தமிழ்நாடு அரசு இவரை மாநில உரிமைகள் தொடர்பான குழுவின் தலைவராக நியமித்துள்ளது. நீதித்துறை மற்றும் நிறுவன சீர்திருத்தங்களில் இவரது விரிவான அனுபவத்தின் அடிப்படையில் இந்த பதவி வழங்கப்பட்டிருப்பதாக கருதலாம். கலந்துரையாடலும் விவாதமுமே கூட்டாட்சி தத்துவத்தின் சாராம்சம். தனது சமீபத்திய கட்டுரை ஒன்றில் அசோக் வர்தன் ஷெட்டி கூறியிருந்த வாசகம் இது. நிர்வாக சீர்திருத்தங்களின் தீவிர ஆதரவாளரான அசோக் வர்தன் ஷெட்டி 1983 ஆண்டில் IAS அதிகாரியானார். மாவட்ட ஆட்சியர், முதல்வரின் செயலர், முக்கிய அரசு துறைகளின் முதன்மை செயலர் என பல்வேறு அரசு பதவிகளை வகித்தவர். பொறியியல் மற்றும் சட்டத்தில் பட்டம் பெற்றுள்ள அசோக் வர்தன் ஷெட்டி இங்கிலாந்தின் பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் MBA பட்டத்தையும் பெற்றுள்ளார். இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தராக இருந்தபோது திறமையான திட்ட விநியோகம் மற்றும் நிர்வாக நுண்ணறிவுக்காக புகழ்பெற்ற இவர் அரசு கொள்கை குறித்து தொடர்ந்து எழுதி வருகிறார். சென்னை பல்கலைக்கழகத்தில் பொருளாதார பேராசிரியராகவும் தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவராகவும் பணியாற்றிய மு. நாகநாதன் திராவிடியன் பொலிட்டிக்கல் எக்கானமி, டயலக்டிக்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம் இன் இந்தியா போன்ற நூல்களை எழுதியுள்ளார். மாநிலங்களுக்கான நிதி பரிமாற்றம், நிதி சார்ந்த ஒழுக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று இந்தியாவின் நிதிசார் கூட்டாட்சி குறித்து அவர் எழுதியுள்ளார். இவரது ஆய்வுகள் மாநில சுயாட்சி மற்றும் நிதி நிர்வாகம் குறித்த கொள்கை விவாதங்களை வடிவமைத்துள்ளன. நாகநாதன் தற்போது மாநில உரிமைகள் மற்றும் கூட்டாட்சி உறவுகளை ஆராயும் தமிழகத்தின் உயர்மட்ட குழுவில் உறுப்பினராக உள்ளார். தமிழில் கூட்டாட்சி தொடர்பாக அதிகம் பேசியும் எழுதியும் வருகிறார். புதிய தலைமுறைக்காக பிரேம் சங்கர். பல்வேறு செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். பண மோசடி வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா மற்றும் ராகுல் காந்தி மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. நேஷனல் ஹெரால்டு பண மோசடி வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா, ராகுல் மற்றும் வெளிநாட்டு பிரிவு தலைவர் சாம் பிட்ரோடோவுக்கு எதிராக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் சுமன் தூபே உள்ளிட்டோரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் வழக்கு விசாரணைக்காக ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. முரசு அஞ்சல் மறு உருவாக்கம் காணப்போவதாக அதன் வடிவமைப்பாளர் முத்து நெடுமாறன் தெரிவித்துள்ளார். அதற்கான முன்னோட்ட காணொளி ஒன்றையும் வெளியிட்டுள்ள அவர், வெளியீட்டு நிகழ்ச்சி சென்னையில் ஜூலை 12 நடைபெறும் என தெரிவித்துள்ளார். விண்டோஸ், தனி கணினி உள்ளிட்டவற்றில் தமிழில் எழுத உதவும் முரசு அஞ்சல் எழுத்துரு 1985ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. மலேசியா, சிங்கப்பூர் தமிழர்களால் இந்த மென்பொருள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டது. மாணவர்களின் புத்தக பைகளை நாள்தோறும் சுழற்சி முறையில் அதிரடியாக சோதனையிட வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நெல்லையில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஏற்கனவே இது நடைமுறையில் இருக்கும் நிலையில் தனியார் பள்ளிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி சிவக்குமார் புதிய தலைமுறைக்கு தகவல் அளித்தார். அதில் பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள தனியார் பள்ளி மாணவர் புத்தக பையில் அரிவாள் எடுத்து வந்த சம்பவத்தின் எதிரொலியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார்.
அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடமிருந்து விமானங்களை டெலிவரி எடுப்பதை நிறுத்துமாறு தங்கள் நாட்டு விமான சேவை நிறுவனங்களுக்கு சீன அரசு உத்தரவிட்டுள்ளது. தங்கள் நாட்டு பொருட்களுக்கு 145% வரியை அமெரிக்கா விதித்துள்ள நிலையில் சீனா அடுத்தடுத்து பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அமெரிக்க பொருட்களுக்கு 125% வரியை விதித்துள்ளதுடன் கார்கள், ஏவுகணைகள், மின்னணு சாதனங்கள் என பலதரப்பட்ட பொருட்களுக்கு உற்பத்திக்கு பயன்படும் அரிய வகை கனிமங்கள் ஏற்றுமதியையும் சீனா நிறுத்தி வைத்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக போயிங் விமானங்களை வாங்குவதை நிறுத்தும் நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. கடுமையான வரி காரணமாக அமெரிக்க சந்தை மூடப்படுவதால் தங்கள் பொருட்களை விற்க பிற நாட்டு சந்தைகளை அடையாளம் காணும் முயற்சியிலும் சீனா தீவிரம் காட்டி வருகிறது. அம்பேத்கர், ஹெட்கேவார் இருவரும் சமூக முன்னேற்றத்திற்கு, நாட்டின் முன்னேற்றத்திற்கும் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் என்று RSS தலைவர் மோகன் பகவத் கூறியுள்ளார். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என்று புகழப்படும் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாள் நேற்று கொண்டாடப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் ஹெட்கேவார் பெயர் வைக்கப்பட்டுள்ள RSS கட்டடத்தை திறந்து வைத்து பேசிய மோகன் பகவத், அம்பேத்கர், ஹெட்கேவார் ஆகிய 2 தலைவர்களுக்கும் புகழாரம் சூட்டினார். 2 தலைவர்களுக்கும் சில பொது தன்மைகள் இருப்பதாக கூறிய பகவத், இருவருமே சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்காக சுயநலமின்றி உழைத்தவர்கள் என்றார். அதிரடியாக அடித்து ஆடும் வகையில் ஆடுகளங்களை மேம்படுத்துமாறு IPL நிர்வாகிகளை CSK அணியின் கேப்டன் தோனி கேட்டுக் கொண்டுள்ளார். லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்ற பின் பேசிய தோனி, எந்த ஒரு அணியும் தடுப்பாட்டத்திற்கு விரும்பாது என தெரிவித்தார். சென்னை சேப்பாக்கம் மைதான ஆடுகளம் சற்றே மெதுவாக இருப்பதால் அதிக ரன் எடுக்க முடியவில்லை என்றும், அதிரடியாக ஆட அது சாதகமாக இருந்தால் பேட்டர்களின் தன்னம்பிக்கை கூடும் என்றும் தோனி கூறினார். லக்னோ அணிக்கு எதிரான வெற்றி தங்கள் அணிக்கு தேவையான தன்னம்பிக்கையை அளித்துள்ளதாகவும் தோனி குறிப்பிட்டார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் சந்தித்து பேசியுள்ளார். அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி மகாராஷ்டிரா ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் துணை முதலமைச்சர்கள் ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் ஆகியோர் பேச அனுமதிக்கப்படவில்லை என்பதால் சர்ச்சை எழுந்தது. அதேபோல தமிழக பாஜக தலைமையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் பிரதமர் உடனான ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனின் சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. காமெடியன்களாக இருந்து ஹீரோக்களாக உயர்ந்த 2 கலைஞர்களின் திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியாக உள்ளது. நடிகர்கள் சூரியும் சந்தானமும் காமெடியன்களாக சினிமாவில் அறிமுகமானவர்கள். கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்ட இருவரும் சினிமாவில் அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்தனர். காமெடியை மையமாக கொண்ட கதைகளில் சந்தானமும், அழுத்தமான கதைக்களம் கொண்ட கதைகளில் சூரியும் கவனம் செலுத்தி வருகின்றனர். அவ்வரிசையில் சூரியின் மாமன் படமும் சந்தானத்தின் DD நெக்ஸ்ட் லெவல் படமும் மே 16ஆம் தேதி அன்று வெளியாக உள்ளது.